நாட்களில் கூட நாம் ஆராதித்து கர்த்தரை துதிக்கும் போது முதலாவது நாம் ஜெபம் செய்து ஆண்டுடைய ஆராதனைக்கு நாம் கடந்து செல்வோம். நல்ல ஆண்டுகளை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இந்த காலங்களிலும் முடிந்தெடுக்கிற வல்லமை இடத்திலே இறங்கணுமையா. இயேசுவை எங்களுடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரை என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையின் ஆவியால் ஜனங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். யார் யார் என்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அவருடைய காரியங்கள் எல்லாம் இந்த காலங்களிலே என் ஆண்டவர் கைகூடி வரப்படும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த காலங்களில் ஆண்டவரே, இயேசுவை மரித்து கிடக்கிற காரியங்கள் எல்லாம் என் ஆண்டவர் உயிர் பெற செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீர் இடைபடும்படியா ஜெபிக்கிறோம். நீர் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கிருபையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். முதலாவதாக நம் ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு துதி பாடலை பாடி நாம் ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால என் தேவனுடைய வல்லமை இந்த காலங்களிலே இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். நான் ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன் என்று சங்கீதக்காரனின் வார்த்தை இந்த காலங்களிலே இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலங்களிலே என் தேவன் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரன்றி நாங்கள் ஏதும் செய்ய முடியாத ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த காலங்களிலே உம்மை நோக்கி கூப்பிட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓய்வு நாள், பரிசுத்த நாள், மனமகிழ்ச்சி நாள். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆவியானவர் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் இந்த காலங்களிலே இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால தேவ அக்கினி கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா.
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பி ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த காலவெளியிலே உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் நீ ஜனங்களை தாங்கி வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. அல்லேலூயா ஹோசன்னா. ஸ்தோத்திராண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவெளியிலே ஓய்வு நாள் ஆராதனை நீர் ஜனங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையின் ஆவியால் ஒவ்வொருவரை நிரப்பணும் ஆண்டவரே. குறைகள் குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம். கிருபையா எங்களை ஏற்றுக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. யார் யார் என்ன தேவைகளுக்காக இந்த காலவெளியில் ஜெபிக்கிறார்களோ உடைய தேவைகள் எல்லாமே ஆண்டவர் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்திலே பரவி கொண்டிருக்கிற அந்த கொள்ளை நோய்க்காக ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய விடுதலை இந்த தேசத்துக்கு நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பெரிய ரட்சிப்பு இந்த தேசத்துக்கு நீர் கொடுக்கணும் ஆண்டவரே. எப்படியாவது ஒரு எழுப்புதலை இந்த தேசம் காண வேண்டும் ஆண்டவரே. நீர் ஒரு அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் அந்த காலவெளியில் ஆண்டவரே இந்த சபையின் ஜனங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறோம். ஆபத்துகளுக்கு நாச மோசங்களுக்கு நீர் ஜனங்களை மறைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நீர் பேசணும் ஆண்டவரே. பலிபீடத்திலே தேவ அக்கினி இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீர் உம்முடைய மகனை மறைத்து நீர் வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களுக்கு ஏற்ற மன்னாவை நீர் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தப்பரம் முழங்குகின்றார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவெளியிலும் உங்களை எல்லாரும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலவெளியிலும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலும் நாம் கூடி வந்திருப்பது மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த காலவெளியிலும் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். எபேசியர் எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இந்த வசனத்துக்காக நாம் ஜெபம் செய்வோம். வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, நல்ல இந்த கால வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீங்கள் சகல பரிபூரணத்தினால் நிறையப்படவும் நிரப்பப்படவும் நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் சொன்னது போல இந்த காலவெளியிலே நாங்கள் எல்லாரும் உம்முடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்புகிற நன்மையினால் நாங்கள் நிரப்பப்பட நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பவுல் சொல்லும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு பவுல் சொல்லுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், நீங்கள்
சகல பரிபூரணத்தினால் நிறையப்பட நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாரும் சகல நன்மையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அவர் ஆராதிக்கிற பிள்ளைகள், அவரை தொழுது கொள்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, காலவெளியிலே ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படணும், அல்லது நிறையப்பட வேண்டும், அல்லது நிறையப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிபூரணம் அதனுடைய வார்த்தையுடைய அர்த்தம் முழுமை, நிறைவு, செழுமை, செழிப்பு, ஏராளம், தாராளம், மிகுதியான, அதிகமான என்று அதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. இந்த பரிபூர்ணம் என்பது வேதத்திலே பல காரியத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிபூர்ணம் என்பது ஒரு முழுமையான, குறைவு அல்ல, பாதி அல்ல, முக்கால் அல்ல, அது முழுமை, அது நிறைவு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரிபூரணம். இயேசுவை தேடி அநேகர் சுகம் பெறுவதற்காக வந்தார்கள். எல்லாருக்கும் ஆண்டவர் பரிபூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். குஷ்டரோகி வந்தான், குஷ்டரோகிக்கு ஆண்டவர் பரிபூரணமான சுகத்தை கொடுத்தார். பிசாசு பிடித்தவர்கள் வந்தார்கள், ஆண்டவர் அவர்களுக்கு பரிபூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். நடக்க முடியாதவர்கள், இன்னும் பலவிதமான வியாதினாலும் பலவிதமான கஷ்டத்தினாலும் சூழப்பட்ட மக்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசு எல்லாருக்கும் பரிபூரணத்தை கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, ஒரு சம்பவம். பேதுரு இரவு முழுதும் மீன் பிடிக்க போய் இரவு முழுதும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. சுருக்கமா நான் சொல்றேன், இயேசு அவனுடைய போட்டுக்கு ஒரு இடத்தை சொல்ல, அந்த இடத்துல நீ போடு, நீ வலைய போடு. ஆண்டவர் சொன்ன வார்த்தைப்படி வலைய போட்டான். ஆண்டவர் பேதுருக்கு எப்படிப்பட்ட அற்புதம் செய்தார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2 போட், 2 படகு, அமிலத்தக்க நிரம்பி வழிகிற அந்த அளவுக்கு ஏராளமான மீன்களை இயேசு பேதுருக்கு கொடுத்தார். யோசித்து பாருங்கள், பேதுருக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? பரிபூர்ணமான, முழுமையான, நிரப்பப்பட்ட, நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த போட்டை நிறைவே ஆண்டவர் கொடுத்தார். கணவன் கல்யாணத்துல நான் பார்க்கிறோம், அந்த திருமண வீட்டால் முதல் ருசி நிறைந்ததை கொடுப்பார்கள், 2வது ருசி குறைந்ததை கொடுப்பார்கள். ரசம் நின்னுட்டு ரசம் இல்ல, ஆண்டவர் என்ன செய்தார்? இயேசு என்ன செய்தார்? பரிபூரணமான ரசத்தை ஆண்டவர் கொடுத்தார். நிறைவான முழுமையான ரசத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்தில் அவருடைய தேவையான என்ன காரியம் தேவையோ, ஆகாரமா இருக்கலாம், புசிப்பது குடிப்பதுக்கு ஏற்ற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஏராளமாய் தாராளமாய் கொடுத்தார், நிறைவாய் கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை என்பது பரிபூரணம். நான் முதல்ல சொன்னேன், கால் அல்ல, அரை அளவு அல்ல, முக்கால் அளவு அல்ல, முழுமையான அளவு, முழுமை, நிறைவு, தாராளம், ஏராளம். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதா. இஸ்ரவேலுடைய வனாந்தர பிரயாணத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு
காணை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சகலவற்றையும் கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? நாம் வேதத்தில் பார்க்கலாம். எப்படி கொடுத்தார்? எல்லாவற்றையும் அவர் நிறைவா தான் கர்த்தர் கொடுத்தார். இங்க பவுல் சொல்லும் பொழுது தேவனுடைய சகல பரிபூரணத்தால் நீங்கள் நிரப்பப்படணும். அப்ப தேவன் இந்த உலகத்துல நமக்கு என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருக்கலாம், சரீர ஆசீர்வாதமா இருக்கலாம், உலக ஆசீர்வாதமா இருக்கலாம், உலக நன்மையா இருக்கலாம், ஆவிக்குரிய நன்மையா இருக்கலாம். எல்லா காரியமா இருந்தாலும் சரி, எல்லா காரியத்திலையும் ஆண்டவர் பரிபூரணமான நன்மை, பரிபூரணமான ஆசீர்வாதத்தினால் நாம் ஒவ்வொருவரும் நிறையப்பட வேண்டும். உங்கள் குடும்பம், உங்க வீடு, உங்க பிள்ளைகள், நீங்க யாராவது சரி, எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தால் நிறையப்பட வேண்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். தேவன் நம்மை பரிசுத்த ஆவியினால் நிரப்பினால் அதை பரிபூரணமாய் கர்த்தர் நிரப்புவார். அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் பரிபூரணமாய் சுரந்து வரும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிபூரணமாய் உள்ளவர். அவரிடத்தில் பழுதொன்றும் இல்லை. அவர் நிறைவானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நமக்கு எல்லாவற்றையும் பரிபூரணமாய் கொடுக்கிறவர். முதலாவது, தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மை, நன்மையான காரியம், நன்மையான ஆசீர்வாதங்கள் பரிபூரணம் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம். உபாகமம் 28:11, உபாகமம் 30:8-9 ஆகிய வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. தேவன் அழகா சொல்லும் பொழுது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உபாகமம் 28:11 சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தில் நம்ம உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேளையிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. 4 காரியத்துல கர்த்தர் சொல்லும் பொழுது, இந்த 4 காரியத்திலே நான் உனக்கு பரிபூர்ணத்தை உண்டாக செய்வேன், உனக்கு பரிபூர்ணமான நன்மை உண்டாக செய்வேன். 4 காரியம். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். இது பிள்ளைகளை குறிக்கும். குடும்பத்துல தேவன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் என்கிற சுதந்திரம். அடுத்து சொல்லக்கூடிய மிருக ஜீவன்களின் பலன். நம்முடைய வீடுகளுக்கு, உங்க வீடுகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த மிருக ஜீவன்கள். அடுத்து சொல்லப்படுகிற நிலத்தின் கனி, நீங்கள் செய்கிற விவசாயம் அல்லது நீங்க வீட்டில் போட்டிருக்கிற விவசாயமா இருக்கலாம், விவசாய சம்பந்தப்பட்ட என்ன பொருளா இருக்கலாம், அதுதான் நிலத்தின் கனி. பல வகைகள், இந்த காய்கறிகளா இருக்கலாம், என்ன வகையை சாப்பிடக்கூடிய ஆகாரம், சாப்பிடக்கூடிய சம்பந்தப்பட்ட என்ன காரியமா இருந்தாலும் சரி. அடுத்து சொல்லப்படுகிற 4, உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளையும். உங்க கரம், உங்க 2 கரங்கள் செய்யும் வேலை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்க என்ன வேலை செய்தாலும் சரி, ஒருவேளை அரசாங்க உத்தியோகமா இருக்கலாம், அல்லது தனியார் கம்பெனியில வேலை பார்க்கலாம், அல்லது சொந்தமாக பிசினஸ் பண்ணலாம், சொந்தமாக வேலை செய்யலாம், எப்படியோ அல்லது வெளிநாடுல இருக்கலாம், எங்க இருந்தாலும் சரி, உங்க கை செய்ய வேலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுமா? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகையினால்தான் இந்த எல்லா காரியத்திலும், நான் சொன்ன இந்த எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக செய்வார்.
அப்ப இந்த எல்லா காரியத்திலும் நமக்கு நிறைவான முழுமையான எக்கச்சக்கமாக அதிகமான செழுமை என்று சொல்றது. ஆங்கிலத்தில் ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரிபூரணத்தை ப்ராஸ்பரிட்டி என்று இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. செழுமையான நன்மைகள், செழுமையான இந்த செழுமையை கர்த்தர் நமக்கு மிகுதியாய் தாராளமாய் ஏராளமாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்லுவது, நான் பரிபூரணமா உங்களுக்கு செய்வேன், பரிபூரணமா உண்டாக நான் செய்வேன், நான் கொடுப்பேன். இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். ஆகையினாலே நமக்கு வருமானம் அல்லது பணம் அல்லது ஐஸ்வர்யம் அல்லது செல்வம் எவைகள் மூலம் நமக்கு வருகிறதோ கர்த்தர் அவைகளை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்திலே சகல விதமான ஐஸ்வர்யம், சகல விதமான மேன்மை, சகல விதமான உயர்வு இவைகள் எல்லாம் எப்படி வரும்? நீங்க கையிட்டு செய்ய வேலையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். தேவன் இதுக்கு பரிபூர்ணமான நன்மை உங்களுக்கு உண்டாக செய்யணும். அந்த சிலவனுக்கு தேவன் பரிபூர்ணமான நன்மையை கொடுப்பார். பரிபூர்ணமான நன்மையை உனக்கு கொடுப்பார். நன்மையான எந்த ஈவு என்று சொல்லப்படும். நன்மையான எந்த ஈவு அது பரத்திலிருந்து வருகிறது, அது பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. உங்க குடும்பத்துக்கு வருகிற எந்த ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, அது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வருகிறது. அங்க இருந்து வந்தாதான் நம்ம பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற முடியும். பரலோகம் திறக்கப்படலைன்னா பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நம்ம பெற முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நீங்கள் யாராக சரி, நம்ம எல்லாரும் கர்த்தருக்குள்ளாக தேவனுக்குள்ளாக எல்லாவற்றிலும் பரிபூர்ணமான நன்மையை பெற்று நாம் அனுபவிக்க வேண்டும். அது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதுதான் பவுல் சொல்கிறார், நீங்கள் சகல பரிபூரணத்தால் நிறையப்படணும். அவர் நமக்கு என்னெல்லாம் பரிபூரணமா கொடுக்கிறாரோ பரிபூரணமான நன்மை, ஆண்டவர் கொடுக்கிற சுகம் நன்மை, தேவன் கொடுத்த இடம் நன்மை, தேவன் கொடுத்த வீடு உங்களுக்கு நன்மை, தேவன் நீங்கள் ஸ்தோத்திரம் வசதியாக வாழ என்னெல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் நன்மைதான். தேவன் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளா இருந்தாலும் சரி அதெல்லாம் நன்மைதான். தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலை தொழில் அதெல்லாம் நன்மைதான். சோ உங்களுக்கு எதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கோ அதெல்லாம் கர்த்தர் கொடுத்த நன்மை. அந்த நன்மை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அது எப்படி கொடுக்கிறார்? பரிபூரணமா கொடுக்கிறார். 5 அப்பத்தை 2 மீனை வச்சு ஆண்டவர் கொடுத்தாரு. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து சொல்லணும். எவ்வளவு சாப்பிடணுமோ சாப்பிட்டாங்க, எவ்வளவு சாப்பிடணுமோ பரிபூரணமா சாப்பிட கொடுத்தாரு. சாப்பிட்டோம், மீதி எடுத்தாங்க, மீதி வந்தது. நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய தேவன் உங்க வாழ்க்கையில எல்லாம் செலவு செய்து செலவுக்கெல்லாம் கொடுத்து என்னெல்லாம் வாங்கணுமோ எல்லாம் வாங்கிட்டு அந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு மீத எடுக்க உதவி செய்வார். அதை எக்ஸஸ் சர்ப்ளஸ் அந்த மாத கடைசியில எல்லாம் செலவு செய்த பிறகு ஆண்டவர் உங்களுக்கு மீதி எடுக்க வைப்பார். அதுதான் பரிபூரணம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் இந்த பரிபூரணம் இதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், பரிபூரணம் இதெல்லாம் நான் உனக்கு பரிபூரண நன்மை அளிப்பேன். ஆண்டவர் சொல்றதுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல சொல்றாரு, நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படி செய்வாய்.
நம்ம வேதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு. உபாகம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இங்க வாசனை, இன்று என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால். அப்ப ஆண்டவர் ஒரு நிபந்தனை கொடுக்கிறார், நீ இதை செஞ்சா நான் உனக்கு செய்வேன்பா. அப்ப ஆண்டவர் சொல்லுவது, உனக்கு நான் பரிபூர்ணமான நன்மை, பரிபூர்ணமான ஆசீர்வாதம், பரிபூர்ணமான செழுமை இதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன்பா. ஆனால் அதற்கு முன்பதாக நீ மனம் திரும்பு. இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை மனம் திரும்புதல், மனம் திரும்பு. இரண்டா சொல்லப்பட்டிருக்கிறது செவி கொடு. தேவனுடைய சத்தம் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடு. மூன்றாவது, கற்பனையின்படி பிரமாணத்தின்படி நீ வாழணும், அல்லது கற்பனையின்படி நீ செய். இவையெல்லாம் செய்யும் போதுதான் நான் உனக்கு பரிபூர்ணமான நன்மையை கொடுப்பேன், அல்லது நீங்க பரிபூர்ணமான நன்மையை பெற முடியும் என்று சொல்லி ஆண்டவராகி தேவன் சொல்கிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆகையினாலதான் தேவன் இந்த பரிபூர்ணத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம மனம் திரும்ப வேண்டிய காரியத்துல மனம் திரும்பணும். அடுத்த ஆண்டுடைய வார்த்தை அப்படி சத்தத்துக்கு கீழ்ப்படி. செவி கொடுத்தல அர்த்தம் என்ன? கீழ்ப்படி. காது உள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவர் அழகா, காது உள்ளவன் கேட்க கடவன். காது எல்லாரும் கேட்கத்தான் செய்யுது. ஆனா எல்லாரும் கேட்பாங்களா வசனத்தை? இல்ல, கேட்கிறவங்க தான் காது உள்ளவர்கள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, இந்த வசனத்தை நீ என்ன செய்? கை கொள்ளப்பா, இந்த வசனத்தை நீ செய்யப்பா, படி நட என்று சொல்லி ஆண்டவரா உனக்கு நிபந்தனை கொடுக்கிறார். அப்ப இதெல்லாம் நீ செஞ்சுட்டா நான் உனக்கு பரிபூர்ணமான நன்மையை நான் உனக்கு அளிப்பேன். அருமையான தேவ பிள்ளைகள், இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நம்ம உண்மையா ஆண்டவருக்கு மனம் திரும்பி அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தைப்படி நடந்து இந்த உலகத்துல நம்ம வாழ்வோமானால், இந்த உலகத்துல எப்பொழுது ஆண்டவர் நம்மளை சகல பரிபூர்ணமான நன்மையினால நம்ம நினைச்சிருப்பாரு, நிரம்பியிருப்பாரு. வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க. இந்த வேதத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், பல ஆசீர்வாதம் இருக்கு. அது ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் பரிபூர்ணமான நன்மை. என் ஜனங்கள் நாளடிக்கு நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அப்ப கர்த்தர் கொடுக்கிற அந்த பரிபூர்ணமான நன்மை தான் உங்க குடும்பத்துக்கு திருப்தி ஏற்படுது. உலகத்துல மனுஷனுக்கு திருப்தி இல்லை. எப்போ ஒரு மனுஷனுக்கு திருப்தி வரும்னா, தேவன் கொடுக்கிற பரிபூர்ணமான நன்மை, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் அவனுக்கு திருப்தி வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த, தேவன் உங்களுக்கு தந்த அந்த நன்மையினால நீங்க திருப்தி ஆக்கி வாழுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்வது, என் ஜனங்கள் நான் அழிக்கும் கர்த்தர் கொடுக்கிற நன்மை. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே உடைய நன்மை எனக்கு தாரும், உடைய நன்மையான ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும் என்று சொல்லப்படுது. அப்ப ஆண்டவர் இவ்வளவு பரிபூர்ணமான நன்மையை கொடுக்கிறாரு, பரிபூர்ணமான முழுமை, ஏராளமான தாராளமான எக்கச்சக்கமான ஆசீர்வாதத்தை நன்மையினால் நம்ம நிரப்புறாரு, கொடுக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல 2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, மக்கள் என்ன செய்யணுமா, தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமா? 1 தானியம், 2வது திராட்சை ரசம், 3வது எண்ணெய், 4வது தேன், 5வது நிலத்தின் எல்லா வரத்து, 6வது முதற் பலன்கள், எல்லாவற்றிலும் சொன்ன எல்லாவற்றிலும் அதற்குரிய தசம பாகத்தை பரிபூர்ணமாக, திரளாக, ஏராளமாக, அதிகமாக ஆலயத்துக்கு ஜனங்கள் கொடுத்தார்கள். அப்ப நான் சொன்ன இந்த வார்த்தையை பாருங்க, 2:31-5 ஆண்டவர் நமக்கு பரிபூர்ணமான நன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது, அடுத்து நாம என்ன செய்யணுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? தேவனுடைய ஆலயத்துக்கு
அவங்களுக்கு வந்த தானியமா இருந்தாலும் சரி, திராட்சை ரசமா இருந்தாலும் சரி, எண்ணெயா இருந்தாலும் சரி, தேனா இருந்தாலும் சரி, நிலத்தின் எல்லா வரத்து முதற் பலன்கள் எல்லா கனிலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு அதற்குரிய தசம பாகத்தை ஆலயத்துக்கு ஏராளமா தாராளமா கொண்டு வந்தாங்க. எதுல இருந்து வருகிறதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு பரிபூர்ணமா கொடுத்தாங்க, ஏராளமா கொடுத்தாங்க, தாராளமா கொடுத்தாங்க. அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த பரிபூர்ணமான நன்மையிலிருந்து, அந்த ஆசீர்வாதத்திலிருந்து நாம் மறுபடியும் தேவனுடைய ஆலயத்துக்கு கர்த்தருக்கு எல்லாவற்றிலும் பரிபூர்ணமா என்ன கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லி இருக்கிறது. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமா ஆலயத்தை என்ன கொண்டு வந்தாங்க. அப்ப இந்த காலவெளியில அந்த பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நமக்கு எப்ப வரும்? நாம் மனம் திரும்பணும், வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அழகாக இந்த இடத்துல கற்பனைப்படி செய், கற்பனைப்படி வாழ், வசனத்தின்படி வாழ், வசனத்தை நீ கடைபிடி. இதெல்லாம் செஞ்ச பிறகு உனக்கு பரிபூர்ண நன்மை நான் நிச்சயம் கொடுப்பேன். பரிபூர்ணமான நன்மையை பெற்ற பிறகு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை ஏராளமா தாராளமா கர்த்தர் கொடுத்து நன்மையினால் நிரப்பின பிறகு நாம் என்ன செய்யணுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்து போல தேவனுடைய ஆலயத்துக்கு ஆண்டவர் இந்த தானியமா இருக்கலாம், திராட்சரசமா இருக்கலாம், எண்ணெயா இருக்கலாம், நிலத்தின் எல்லா வரத்தா இருக்கலாம், முதற் பலன்கள் எல்லா கனியா இருக்கலாம், சோ எவ்ரிதிங் எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற எல்லா பரிபூரணத்திலிருந்து, எல்லா காரியத்திலையும் எல்லாவற்றிலிருந்து பரிபூர்ணமா ஆண்டவருடைய ஆலயத்துல நீங்க கொண்டு கொடுத்தாங்க, கொண்டு வச்சாங்க. அதே போலதான் நாமும் ஆண்டவர் தருகிற எல்லா காரியத்திலிருந்து பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவ ஆலயத்துல கொண்டு என்ன செய்யணும்? வைக்கணும். அப்ப தேவன் கொடுத்ததை தேவனுக்கு என்ன செய்யணும்? கொடுங்க. இப்ப இந்த காலவெளியில ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமான நன்மையினால் நிரப்ப கர்த்தர் விரும்புகிறார். உங்களை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்களை ஒரு குறை வைக்க மாட்டான். இந்த பஞ்ச காலத்துல உங்களுக்கு ஒரு காலத்துல குறை வைக்க மாட்டான். நீ வேலை இல்லாம இருக்கலாம், தேவை உள்ளவர்களா இருக்கலாம், பாரத்தோடு நீங்க இருக்கலாம், என்ன செய்யணும்னு சொல்லி கலங்கி தவிச்சிருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் பரிபூர்ணமா கொடுத்து பாருங்க. பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன்படி செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவர்களோடு பேச நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த பரிபூர்ணமான நன்மையை என் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும். பரிபூர்ணமான ஏராளமான அந்த நன்மையான ஆசீர்வாதத்தை என் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறாங்க. ஆண்டவர் பிள்ளைகள் அற்புதமா நடத்துங்க, குறைகள் நிறைவாகட்டும், சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. உங்க நன்மையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும், நன்மையை அனுபவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.